அதாவது ஆரிய படை கடந்த அப்படிங்கன்னா ஆரிய மன்னர்கள் இங்க வரல. ஆரியர்கள்லயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க வந்து போர் செய்வதையே தொழிலாக கொண்ட சத்திரிய, அதை பத்தி நான் திரும்ப சொல்றேன், சத்திரியர்கள். அவர்கள் வந்து இங்க வந்து படையெடுத்து வரும்போது அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதை நம்ம பேசுவோம். ஆக இந்த சமணம் பௌத்தம் இது வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்தது களப்பிரர்களுடைய காலத்துல. அந்த காலத்துல இந்த வளர்ச்சி அதிகமா இருந்தது. இங்க இருக்கிற வந்து பார்ப்பனர்களுடைய அதிகாரம் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த பார்ப்பனர்களுக்கு குறிப்பா வந்து தமிழ் மன்னர்கள், அது சோழர்களாக இருக்கட்டும் பாண்டியர்களாக இருக்கட்டும், நம்ம பின்னாடி அதை பேச வரோம். சோழர்கள் காலத்திலையும் பாண்டியர்கள் காலத்திலையும் பிராமணர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நிலதானம் வழங்கினாங்க. இவங்க நிலதானம் வழங்குறது எல்லாத்தையும் சுத்தமா நிறுத்தினது மட்டும் இல்லாம தேவையில்லாத எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. ஆனா இவங்க திரும்ப வந்து இப்ப இந்த செப்பேடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, திரும்ப வந்து இப்போவோ ஒரு காலகட்டங்கள்ல அவங்க வந்து வேள்வி செஞ்சதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை திரும்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆதாரத்தை காட்டி திருப்பி கொடுத்துட்டாங்க. இதை பிடுங்கி வச்சிருந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இது வந்து சாமானிய மக்களுக்கு சேர வேண்டியது. யார் விவசாயம் செய்யறாங்களோ விவசாயம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இதை வந்து அரசாங்கத்திலேயே அவங்க சேர்த்துக்கல. அப்ப இதனாலதான் வந்து அவங்கள வந்து தமிழ் மன்னர்களுக்கு, தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த தமிழர்களுக்கு அப்படி? ஏன்னா இப்ப அவங்க வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள்னா அந்த நிலத்தை பிடுங்கி வேற யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு தெரியணும்ல. இந்த நிலம் யார்கிட்ட இருந்துச்சு? ஆரியர்கிட்ட வந்து பிடுங்கி தமிழர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்புறம் தமிழர்களுக்கு எதிரானது.